प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கமுகரே புலகபூஷணமாஸ்ரயல்தி பிருங்கங்கனேவ முகுளாபரணம் தமாலமோ அங்கீகிருதாகில விபூதிரபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. நாராயணியத்துல நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு வைபவங்களை சொல்லக்கூடிய 22வது தசகத்துல விஷ்ணு தூதால் யமதூதர்களை பத்து பேசக்கூடிய உயர்ந்த 5வது ஸ்லோகத்தை அடுத்த பரிணாமத்துல பட்டத்ரி துவங்க இருக்கார். அதற்குள் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நெடுமரம் என்ற ஒரு சிறிய கிராமம். கூவத்தூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் இதோ தனிச்சன்னதியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயாரின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். தாயார் சன்னதியை அடைந்து விட்டோம். மூலமூர்த்தி அழகாக நமக்கு சேவையை அளிக்கவும் துவங்கிவிட்டார். ஆகா, அழகான ஒரு திருமுகம், அமர்ந்த திருக்கோலம், தலையிலே உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு சேவையை அளிக்கின்றார். அழகிய திருமுகத்தினுடைய சேவையோடு 4 திருக்கரங்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூலமூர்த்தியான அம்புஜவல்லி 2 திருக்கரங்களிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு மற்ற 2 கைகள் ஒன்று அபயமாகவும் மற்றொன்று வரதகஸ்தமாகவும் காட்சியளிக்க, இருபுறமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமி சேவையை நாம் மூலவரிடத்திலே அடைகின்றோம். அது மட்டுமா, காசுமாலையை தான் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூலமூர்த்தியை போன்றே அருகிலே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியும் அதே திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். உற்சவமூர்த்தியான அம்புஜவல்லி தாயாரும் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்க, தான் கிரீடத்தை தரித்துக் கொண்டிருப்பதோடு இல்லாமல் ஆகா காண கிடைக்காத காட்சி, அழகான பின்னல் ஜடையைத்தான் பின்னிக்கொண்டு அது முன்பக்கம் வரை நீண்டிருக்கக்கூடிய திவ்யாபரணங்களோடு நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றோம். அழகிய திருமுகம், பிராச்சீனமான ஒரு விக்கிரகம் என்று நாம் தரிசிக்கும் போதே தெரிகின்றது. தன்னுடைய கருணையான கண்களை அகல விரித்துக் கொண்டு அந்த கருணாட்சத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய நேத்திரத்தோடு உயர்ந்த திலகத்தை மட்டுமல்லாமல் கண்ணனால் அணிவிக்கப்பட்ட கேசவனால் சார்த்தப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் தாங்கிக் கொண்டு 2 கைகளிலே தாமரை புஷ்பத்தை தான் வைத்துக் கொண்டு அபய வரத கஸ்தங்களோடு காட்சியளிக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயாருக்கு இங்கு பங்குனி உத்தரத்திலும் போகியிலும் திருக்கல்யாண மகோத்சவமானது விசேஷமாக நடைபெறக்கூடிய வைபவம் என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம சங்கீர்த்தனத்தினுடைய அடுத்த பரிணாமமாம் 22வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு தொடங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்கு நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அமுஞ்ச சம்பாஸ்ய விகர்ஷதோ படானே விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமீம் நிவாரிதாஸ்தே சபவஜ்ஜனஸ்ததா ததீய பாவம் நிகிலம் நிவேதயன்னே. இந்த தசகம் முழுக்கவே ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருத பதத்துல சின்ன சின்ன சுலபமான ஒரு ஸ்லோகமாக நாராயண பட்டத்திலே அமைச்சிருப்பதுதான்
இந்த தசகத்தினுடைய அழகு. ஆனா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் கலியுகத்துல நமக்கு தேவையான நாமசங்கீர்த்தன வைபவத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை கொண்ட ஸ்லோகமாக அமைஞ்சிருப்பதும் ஒரு பெரிய ஆச்சரியம். நாராயணியத்துல இந்த ஒரு 22வது தசகம் விஷ்ணு தூதாள் யமதூதாளிடத்துல போராடின்னு இருக்கா. இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே நாராயண பட்டத்திரி சொல்றார், அமுஞ்ச சம்பார்சிய விகர்ஷதோ பட்டானே. அமுஞ்சன்னா என்ன அர்த்தம்? பலாத்காரமா பிடிச்சு விட்டுடுங்கன்னு. ஏன்னா இவ்வளவு சொல்லி கூட பகவன் நாமாவை சொல்லிட்டான், விஷ்ணு தூதாள் வந்திருக்கோம், நாங்க மகாவிஷ்ணுவனிடத்துல இருந்து வந்திருக்கோம், இவ்வளவு சொல்லியும் பாசக்கயிறால பிடிச்சு இழுக்கிறாளாம் விடாம யமதூதாள் அஜாமிளனை. காரணம் அவ வேலையை அவ பண்ண வந்திருக்கா. இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது. பாசக்கயிறை போட்டு இழுத்துண்டு யமலோகத்துக்கு போகாம விட்டுட்டு போனால் எங்க கதை இருக்கு? இல்ல அவர்களைத்தான் தடுத்தானே ஏதாவது ஒரு சரித்திரம் இருக்கா? இது ஒரு விசித்திரமான ஒரு சரித்திரம். அதனால இவா இந்த விஷ்ணு தூதால் சொன்னான்னு விட்டுட்டு போனா நம்முடைய எஜமானனான யமதர்மராஜன் என்ன சொல்வானோன்னு கட்டி போட்டு இழுக்கிறாளாம். கோபம் வருது குருவாயூரப்பா விஷ்ணு தூதாளுக்கு. இவ்வளவு சொல்லி கூட உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிடிவாதம்? விமுஞ்சத்தைன்னு கத்துறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுடுங்கோன்னு. ஆறு தூகு பலாதமி, பலாத்காரமா திருப்பி விஷ்ணு தூதாள் இவா பிடிச்சு இழுக்கிறா. ரெண்டுத்துக்கும் நடுவுல எஜாமலன் மாட்டிண்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பகவன் நாமாவை அவன் சொன்னா, இவா ரெண்டு பேருக்குள்ள போராட்டம். அப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டா குருவாயூரப்பா. என்ன முடிவுக்கு? ஏன் இவனை விட சொல்றேன்? இவன் மகா பாப்பியாச்சேன்னு மறுபடியும் யமதூதாள் சொன்னாளாம். நீங்க பகவன் நாமாவை சொன்னா நீங்க வந்திருக்கலாம், ஆனா இவன் பண்ணிருக்கிற பாபங்கள் இவன் சொன்ன பகவன் நாமாவுக்கு இவன் மோட்சத்துக்கு போவதற்கு ஈடாகாது, அதுக்கு அருகதையற்றவன். அதனால நீங்க இவனை விட்டுடுங்க அப்படின்னு திருப்பி யமதூதாள் பணிவா சொன்னான். அந்த சமயத்துல குருவாயூரப்பா விஷ்ணு தூதாள் சிரிச்சுண்டே யமதூதாளை பார்த்து கேட்டாளாம், அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுங்க. நிவாரிதாஸ்தே சபவஜ்ஜனஸ்ததா ததீய பாபம் நிகிலம் யவேதயல்னே. நீங்க பாவம் பண்ணிட்டான்னு சொல்றேன். என்ன பாவம் பண்ணான்றதை எங்களுக்கு தயவு பண்ணி சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் பாவம் எல்லாம் அடிபட்டு போயாச்சு. தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு நெருப்பிலிட்ட பஞ்சு போல போயிடுத்து. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாராயணான் இவன் பகவானுடைய ஒரு பேரை சொல்லிட்டான், அதுக்குத்தான் நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா அவன் பண்ண பாபங்கள் என்ன மிச்சம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்கன்னு. ததீய பாபம் நிகிலம் யவேதயல்னே. கோபம் வந்துருத்தான் யமதூதாளுக்கு. விஷ்ணு தூதாளை பார்த்து சொல்றா, பாகவதம் அழகா பேசுறது. கஸ்யவா குதாயாதா கஸ்மாதஸ்ய நிசேஷத கிம் தேவா உபதேவா வா யூயம் கிம் சித்த சத்தமாகா சர்வே பத்மபலா சாக்ஷாகா பீத கௌசேயவாசினகா கிரீட்டினகா குண்டலினோ லசத் புஷ்கரமாலினகா. நீங்கள்லாம் யாரு? எதுக்காக இப்படி குண்டலங்களை போட்டுண்டு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு அழகான ஒரு ரூபத்தோட எங்களை மிரட்டின்னு இருக்க? நீங்க தேவதைகளா உபதேவதைகளா? இவனை நாங்க அழிச்சுன்னு போறதுக்கும் நீங்க வரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கு அப்படின்னு அவளிடத்துல கோபிச்சுக்க கூடிய யமதூதாள் விஷ்ணு தூதாளுடைய அழகுல மயங்கி அவளை புகழறாளாம். கிரீட்டினகா குண்டலினோ லசத் புஷ்கர மானசகா. நீங்க விஷ்ணு கிட்டேன்னு வந்திருக்கேன்னு சொல்றேளே, ஒரு கால் உங்க எஜமானனான விஷ்ணு நீங்களே இப்படி இருந்தா எவ்வளவு அழகா இருப்பாரோ. அவருடைய உலகத்திலேருந்து வந்ததுனால இப்படி இருக்கேளா? நாங்கள்லாம் இப்படி கோரமா இருக்கிறதுக்கு காரணம் எங்க எஜமானனான யமதர்மராஜர் அப்படி இருக்கிறதுனால நாங்கள்லாம் அப்படி இருக்கமா? சரி, அந்த வாக்குவாதம் நமக்கு எதுக்கு? என்ன பாபம் பண்ணான்னு தானே கேட்டேன். எழுதிக்கோங்க. நாங்க சொல்றோம், இவன் பண்ண பாபத்துக்கு இவனுக்கு தண்டனை அதிகமா காத்துன்னு இருக்கு. முதல்ல வயதான தன்னுடைய தாயார் தகப்பனார விட்டான். தாலி கட்டி தான் அருந்ததி பார்த்து சத்தவதி பார்த்த தன்னுடைய மனைவியை திறந்தான். குடும்பத்தை மறந்தான். செய்யக்கூடாத பாபங்கள்லாம் பண்ணான். கொள்ளையடிச்சான். பலவிதமான மதுபானங்கள்லாம் இவன் பண்ணான். அதனால இவன் பண்ண பாபங்களை நாங்க அடிக்கின்றே போனோம்னா உங்களால எழுதிக்கவே முடியாது. அப்ப இவ்வளவு பாபம் பண்ணான்றதுக்கு என்ன சாட்சி? ததீய பாபம் நிகிலம் யவேதயல்னே. யார் கேட்டா? விஷ்ணு தூதாள் கேட்டாளாம். அழகான சம்வாதம். இவா ரெண்டு பேருக்கும் பகவானுடைய கருணை இருக்க. எப்படியாவது அவனை அழிச்சுன்னு வாங்கோன்னு சொல்லிட்டார் அவர். எப்படியாவது இவனை பாசக்கயிறை போட்டு இழுத்துருவாங்கன்னு யமன் சொல்லிட்டான்.
ரெண்டு பேரும் எஜமானனுடைய உத்தரவை மீற முடியாது. அதனால இந்த வாக்குவாதங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல இருக்க ரொம்ப அழகு. நாராயணியத்துல யார் சாட்சி, இவன் பாபம் பண்ணான்னு நீங்க பார்த்தேடா, கோர்ட்ல ஒரு தண்டனை சாட்சி இல்லாம நிறைவேற முடியாது, யார் சாட்சி அப்படின்னு போது யமதூதாள் வெறுமை இல்லையா, எத்தனை பேர் சாட்சின்னு சொல்றோம் அதை எழுதிக்கோங்க. ஆகாயம், பூமி, சூரியன், சந்திரன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகள், நதிகள், பசுக்கள், அக்னி, சாதுக்கள், தெய்வம், தர்மம், தர்மத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய தர்மராஜனான எங்க யமன், இவன் பண்ண பாபத்தை எல்லாம் கணக்கெடுத்து இருக்கக்கூடிய சித்திரகுப்தன், இவ்வளவு சாட்சிகள் இருக்கா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. இதுல ஒண்ணு கூட பொய் சாட்சியே கிடையாது, எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சாட்சி. அதனால விஷ்ணு தூதாளான நீங்கள்லாம் அனாவசியமான வாக்குவாதத்தை பண்ணிட்டு இருக்காதீங்க, இவன் தண்டிக்க தகுந்தவன். நிவாரிதாஸ்தே சர்பவஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் நிவேதயல்னே அப்படின்னு சாட்சி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா. இவா விஷ்ணு தூதால் சரின்னு விட்டுட்டு போயிடுவாள. அவ சொன்னானா சாட்சி எல்லாம் இருக்கலாம், ஆனா இவன் பாபம் இவனிடத்துல இருந்தாதானே இப்ப சாட்சி. பாபமே போயிடுத்து அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கமே, பாபம் எப்படி போயிடும்னா, அப்ப விஷ்ணு தூதால் சொன்னா எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம்னு ஒண்ணு இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு பிராயசித்தம் இருக்க. இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணிட்டான். நீங்கெல்லாம் பண்டிதர்களாச்சே, உங்களுக்கு அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணா பாவம் போயிடும்னு தெரியாதான்னா, என்ன பரிகாரம் பண்ணான்னு திருப்பி பதில் கேட்கிறா யமதூதாள். பரிகாரம் மரண படுக்கையில படுத்து இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவத்தை பண்ணிருக்கான். எழுந்து போய் ஒண்ணு எங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போயோ ஒரு தவம் பண்ணியோ நல்ல காரியத்தை பண்ணியோ பரிகாரம் இந்த உடம்ப வச்சுட்டு பண்ணதா எங்களுக்கு தெரியல. நீங்க புதுசா இவன் பரிகாரத்தை தேடிட்டான் பாபம் போயிடுத்துன்றே, எங்களை என்ன பாபம் பண்ணான்னு கேட்டேளோ. அதனால விஷ்ணு தூதாளான நீங்கள்லாம் யமதூதாளான எங்களுக்கு இவன் பண்ண பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லுங்க, அதனால பாபம் போயிடுமான்னு நாங்க தீர்மானம் பண்ணிக்கிறோம்னு திருப்பி கேட்டா, அதற்கு இவெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா விஷ்ணு தூதாள் யமதூதாள் இடத்திலேன்னு. இந்த ஸ்லோகத்தை 22வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பாச கயிற்றால் பற்றும் யமபடரை உங்கள் தூதர்களாம் வேசத்துடனே விடுமினும் என விரைந்து வளர்ந்து தடுத்திடலும் தூசுமலியும் இவள் பாவச்சுமையை உங்கள் தூதுவர்பால் பேசினார்கள் கண்ணா யமதூதர் பெரிதும் தங்கள் கடல் கருதி அப்படின்னு முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அப்ப விஷ்ணு தூதர்கள் இவனுடைய பரிகாரம் என்னன்னு சொல்றதாக அடுத்த பரிணாமத்துல 6வது ஸ்லோகத்தை கம்பீரமாக துவங்குறார். குருவாயூரப்பா, பவல் து பாபானி கதம் து நிஷ்கிருதே கிருதே பிபோ தண்டனமஸ்தி பண்டிதாகா நநிஷ்கிருதி கிமோ விதிதா பவாத்ருசமோ இதி பிரபோ தத்புருஷா பபாஷிரே. ஸ்லோகத்தோட அழகு இருக்க, இதுல இருந்து வரக்கூடிய 1-2 ஸ்லோகங்களுக்கு கடைசி வரி ஒரே மாதிரி இருக்கும் இந்த தசகத்துல. இதி பிரபோ தத்புருஷா பபாஷிரே, இவ்வாறு குருவாயூரப்பா உன்னுடைய தூதர்கள் யமதூதர்களிடத்துல எடுத்து சொன்னாலாமே அப்படின்னு யமதூதர்களுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்லக்கூடிய பதிலையெல்லாம் இந்த வரியோட முடிப்பாராம். காரணம் என்னன்னா, அவர்கள் சொன்னாராமேன்னு குருவாயூரப்பன் கேட்டதுக்கு காரணம் விஷ்ணு தூதாள் பொய் சொல்ல மாட்டா, உண்மையை தவிர வேற எதுவும் அவளுக்கு தெரியாது. அவர்களே சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும்னு இதி பிரபோ தொத் புருஷா பபாஷிரேன்னு அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு இடத்திலையும் முடிப்பார். அந்த ஒரு பரிணாமத்தோட விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களிடத்துல பேசக்கூடிய சம்பாஷணையை 22வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்துல தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நெடுபுரம் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.